மிக முக்கியமா யாராவது வந்து எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அவனுக்கு என்னை தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம். அவனை தூக்கி வெளில போ, கெட் அவுட்னு சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி நிக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் என்ற மாமனிதர் என்ன பண்ணா அந்த லீக்கேஜ் க்ளோஸ் ஆகுமோ, என்ன பண்ணா இவங்க வந்து கவலைப்படாம இருப்பாங்களோ அதை பண்ணுங்க. எங்கேயும் லஞ்சம் லாவணியம் வேணாம். என்னங்க வாழ்க்கை, 4 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. முடிந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அந்த ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. உங்க ஸ்கூல்ல சேரட்டுமே. அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான், எங்க வீட்டு பிள்ளைகள் தான். அந்த ஒரு அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் அங்க கொஞ்சம் வராங்கன்னா கொஞ்சம் அவர்களுக்காக அதை கன்சிடர் பண்ணுங்க. இது அமைச்சர்கள் உங்க சகோதரர் நான் கேட்கிறேன், பண்ணுவீங்களா? நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஏன் சார் காசு கிட்ட மிரட்டுறாங்க? அப்புறம் அந்த காசு எப்படி அவங்க வாங்குவாங்க? அது கடைசியில குழந்தையின் தலையில தானே போய் விடும். அந்த கண்ணீரை துடைக்க முடியாதா நான் காத்திருந்தேன். நான் நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேன், இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் 1 ரூபா நீங்க தர வேண்டாம்.